மட்டக்களப்பு உடவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என்பன இன்று மூத்த உடவியலாளர் லசந்த விக்ரமசிங்கே அவர்களுடைய படுகொலைக்கு நீதி நியாயங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தற்போதைய ஆட்சியாளருக்கு தெரிவிக்கும் முகமாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களுடைய நினைவு தினத்தை நாங்கள் நடாத்துவது என்பது எங்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமையை நீங்கள் உடனடியாக கண்டறிந்து தர வேண்டும் என்பதுதான். கடந்த 70 வருட காலமாக நீல நிறம், பச்சை நிறம் என்று மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எல்லாம் இன்று எங்கோ ஓடிவிட்டன. ஆகவே மக்கள் ஒரு புதியதொரு பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இலங்கை தேசத்தில் உள்ள மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அவர்களை பெருவாரியாக 3/2க்கு மேற்பட்ட ஆசனங்களை வழங்கி அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி ஜனாதிபதியையும் அவர்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த மக்களுடைய முக்கியமான குரல், எங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட தமிழ் சிங்கள ஊடகவியலாளருக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை. நீங்கள் தேர்தல் காலங்களிலே கூறிய வார்த்தைகள் காற்றில் பறக்கின்றன. ஆகவே எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தீர்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும். இல்லையே இந்த ஊடகவியலாளருடைய பேனா முனைகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாய்ந்து நீங்களும் பழைய பல்லவியைத்தான் பாடினீர்கள், பழையவர்கள் எதனை செய்தார்கள் என்று நாங்கள் அவர்களை காண்கின்ற அதே வார்த்தையைத்தான் உங்களையும் தூஷிப்போம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். ஆகவே அரசாங்கம் இன்று லசந்த விக்ரமசிங்கே மட்டுமன்றி வடகிழக்கில் அவமாய் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் உட்பட அனைவருக்கும் நீதியை வழங்குவதற்கு காலம் தாமதிக்காது உடனடியாக ஒரு விசாரணையை ஆரம்பித்து உறங்கி போயிருக்கின்ற உண்மைகள் உறக்கமின்றி நிமிர்ந்து வர வேண்டும். அதற்காக நீங்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த மட்டக்களப்பு மண்ணில் இருந்து நாங்கள் அழுத்தம் திருத்தமாக மாண்புமிகு ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். கொடியவர் கொன்றது முன்னுடன் மட்டுமே கூடுமா உயிரினை கொல்ல, அந்த மடையரின் எண்ணங்கள் மண்ணாகி போகட்டும் மறுபுறப்படுத்துவா என்று எல்லா மறைந்த ஊடகவியலாளர்களையும் நாங்கள் நினைந்து, நீங்கள் மரணிக்கவில்லை, உங்களுடைய எழுத்துக்கள் உள்ளவரை நீங்கள் இந்த உலகத்திலே என்றென்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அஞ்சலி கூறி அமைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.